ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். நமோ வெங்கடேசாய. திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே தற்பொழுது நாம் 333வது திருநாமத்தை துய்ப்போமாக. இந்த திருநாமம் குப்ஜா யௌவன தாயகன் என்பது. குப்ஜா என்றால் கூனி, கூனிக்கு யௌவனத்தை கொடுத்தவன் என்று பொருள். இதை ஏற்கனவே ஒரு திருநாமத்தை விளக்கும் பொழுது நாம் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது அக்ரூரன் கண்ணபிரானை மதுரைக்கு அழைத்து வந்த பிற்பாடு நிகழ்ச்சிகளை வைத்து திருநாமத்தை தொகுக்கிறார் நாரதன். அதனால் அதுக்கேற்றபடி இந்த நிகழ்ச்சி அந்த குப்ஜைக்கு யௌவனம் கொடுத்த திருநாமத்தை சொல்கிறார். குப்ஜை என்கிற கூனி, அவளுக்கு திரிவக்ரான்னு பேர், 3 கோணலாம் அவள் உடம்புல. அந்த திரிவக்ரா என்பவளுக்கு கம்சனுக்கு சந்தனம் கொண்டு போய் கொடுப்பவள் அவள். அன்பர்களே, கண்ணபிரானை தேரில் ஏற்றி கொண்டு வந்தார் அல்லவா அக்ரூரர். மதுரை சிட்டி எல்லைக்கு வந்தவாறே கிருஷ்ணன் சொன்னா, அக்ரூரா எங்களை இங்கேயே இறக்கி விட்டுடும். காரணம் ஒன்று, எங்களுடைய நண்பர்கள்லாம் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கா, அவள்லாம் வந்து சேர்ந்துருவா. அவளோட கூட்டமாக நான் மதுரைக்கு வரதான் எனக்கு நல்லது. எனக்கு பாதுகாப்பு வேண்டாமா? என்ன இப்படி சொல்கிறேன், மாமா வீட்டில் கூப்பிட்றேன், அதனால தான் பாதுகாப்பு வேணும்னு நான் கிருஷ்ணன் அக்ரூருக்கு புரிஞ்சு போயிடுது. தேரை கொண்டு விட்டு வந்துட்டாங்க. நான் டவுனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உங்கள் மருமக பிள்ளை, நான் டவுன் பார்த்ததில்லை, டவுனை பார்த்துட்டு மெல்ல பராக் பார்த்துன்னு வந்து விட்றேன். அது 2வது காரணம். 3வது, இந்த மதுரையில் நல்லா பக்திமான்கள் இருக்கா, அவளுக்கெல்லாம் சேவை கிடைக்கணும். நீ தேரில் ரேப்பிடாக ஓட்டிட்டு போனால் எப்படி பார்ப்பான்? நான் எதிரி சேவை கொடுத்துன்னு வரணும். அப்படியே அண்ணல என்ன அக்ரூரன் வணங்கினா தேரை ஓட்டின்னு போயிட்டான். இன்னும் பசங்கள்லாம் வந்து சேர்றாளான்னு கிருஷ்ணன் மெல்லாம் நடப்பயின்றான். ஒன்றுனா பசங்க வந்துட்டா. தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான்னு பெரியாழ்வார் பாடுவது போல் கிருஷ்ணனை ஒத்த பிள்ளைகள் பல பேர் வந்துட்டா. நம்ம கூட்டம் வந்துடுது, இது போல சமாளிக்கலாம் என்று மதுரை வீதிக்குள்ளே நுழையத் தொடங்கினான் பிரபு. அப்போ சொன்னால், வேஷ்டி பாரு, அங்கங்கே மாட்டுச்சாணம், இது இந்த வேஷ்டியோட ராஜசபைக்கு நாம் போகிறது மூளை வேண்டாம். நம்ம மாமன்னு சொல்லிட்டானே, அவள் நல்ல வேட்டி கொடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லாமல் அனுப்பிச்சிட்டான் பார். இப்போ வேட்டிக்கு என்ன செய்கிறது? அப்போ எதிர்க்க ஒரு ஆள் பெரிய வேட்டி மூட்டி தூக்கிட்டு வந்தான். சலவை தொழிலாளி, கம்சனுக்கு துணிகளை சலவை செய்து தருவோம். சலவை மாமா என்று அவரை கூட்டாள் கிருஷ்ணன். ஒரு உபகாரம் செய்யலை, அவன் ரொம்ப ரஃப்பாக இருந்தான்.
என்ன அவனுக்கு உபகாரம் இல்லை? நீங்கள் தான் இவ்வளோ துணி எடுத்துகிட்டு போகிறீங்களே, விளையேறு வெளுத்து. ஆமாம், கம்ச மகாராஜாவுடைய துணி, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஓசி கொடுங்களேன், நாங்கள் இன்றைக்கி உடுத்திக்கிறோம், ராஜாவுக்கு போகிறோம், அவர் தான் கூப்பிட்ருக்காரு, நாளைக்கு உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றோம், மறுபடியும் வாஷ் பண்ணி கொடுத்துருங்க, எங்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடாதா? எத்தனை பேர் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு இப்படிலாம் உபகாரம் பண்ணுறாங்க, சூட்டு கொடுக்குறாங்க, கூட்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்கக்கூடாதா என்று கிருஷ்ணன் கேட்டான். லோகநாதன் சிகப்பதி ஓசியில் கொஞ்சம் கம்சனுடைய துண்டு கொடுன்னு கேட்குறான், நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேங்கிறான். இல்லைப்பா, அப்போ ராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, அப்படிலாம் கொடுத்துட்டா என் வேலை போயிடுப்பா, கொஞ்சம் கோச்சிக்காதப்பா, மன்னிச்சுக்கோப்பா, கொடுக்க முடியல, சாரின்னு சொல்லிட்டு தான் கூட தப்பு இல்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கம்சனுடைய சலவை தொழிலாளி உங்கள் மோரக்கட்டைக்கு ராஜா ட்ரெஸ்ஸாக கேட்குறது, மாடு மேய்க்கிற பசங்க, அப்படியே வாங்க, அப்படி எகத்தாளமாக சொன்னான். அண்ணா அப்படின்னார் கிருஷ்ணன், வழிக்கு வரமாட்டான் போல இருக்கு, இந்த துணியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், 2 துணி போகிறாதரா நமக்கு, இவ்வளோ துணி எதுக்கு? இப்போ இவங்கெல்லாம் வராங்களே, அவங்களாம் யார் துணி தருவா? இவ்வளோ துணி கம்சன் கொடுத்துக்கிறான், அட்டூழியம் பண்ணி சம்பாதிச்ச சொத்தில் இவளுக்கெல்லாம் கொடுத்துருவோம். அது சரி, முதல்ல வண்ணான் சலவை தொழிலாளி என்ன செய்யறது? ஒரு தட்டுவோம், துணி தரையா மாட்டையா, என்னடா வரட்டுற பசங்களா, என்ன நினச்சிக்கல, என்ன ராஜாவின் ராயல் வாஷர்மேன் தான், ஒயர் ராயல் வாஷர்மேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் கண்ணை வரேன், பலான்னு கன்னத்தில் ஒரு அறை விட்டான், ஆள் புடக்குன்னு கீழ் வந்துட்டான். அதான் அவன் கடைசியில் வாங்கின வாழ்க்கையில் போயிட்டான். வண்ணான் வடிவத்தில் இருந்த அசுரனையும் கண்ணபிரான் சம்பாதிச்சான். பார்க்குதான் பக்கத்தில் அவன் வச்சிருந்த துணி மூட்டையெல்லாம் எடுத்தான், பிரித்தான், தன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்கன்னு அள்ளி கொடுத்துட்டான். மஞ்சள் பட்டு ஒன்று இருந்து அதை மட்டும் எடுத்து கொடுத்திட்டான், நீலப்பட்டு பலராமனுக்கு கொடுத்தான். இப்படி இவ்வளோ செஞ்சாயிடுச்சு. வேட்டி விட்டுருந்தாச்சு, ட்ரெஸ் நல்லா தலையை சீவிண்டாச்சு, அந்த வண்ணானை கீழே சாச்சாச்சு, அவனுடைய வீட்டுக்கு செய்தி போகிறது, அவருடைய மனைவி கதறி அழறா, கண்ணபிரான் முன்னோக்கி போகிறான். எல்லாம் சரி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி கொஞ்சம் ஒரு நல்ல சென்ட் அடித்து, நல்ல டியோடர் போட்டு, நல்ல பவுடர் சந்தனம் பூச்சி போனால் பிரமாதமாக இருக்கு இல்லையாண்ணா, இருக்கும், யாருடா கொடுப்பாங்க நமக்கு? அதோ பார், அட்ல சூடுன்னு நான் கிருஷ்ணன் பார்த்தா முன்னாடி ஒரு கிழவி 3 கோணல் சந்தன பாட்டில் சந்தனமாக குப்பியில் வச்சு எடுத்துன்னு போகிறான். யார் இவன்? ராயல் வாஷர்மேன மாதிரி ராயல் சந்திரன் கொடுத்து, ராயல் மேக்கப் உமன்டாவோ, அதெல்லாம் அவள்கிட்ட போய் கேட்போம், கொஞ்சம் சந்தனம் ஓசி. பலராமனும் கிருஷ்ணனும் விஜய் ஒரு 3 கோணல் உடம்புல திரிவக்ரான் பேர், அவளை நிறுத்தினார்கள். சுவாமி அப்படின்னு வணங்கினான். அப்புறம் இருக்கட்டும், இந்த சந்தனம் எங்களுக்கு ஏற்றபடி கொடு, இது உங்களுக்கு தான் தகும் என்று சொல்லி பெஸ்ட் குவாலிட்டி சந்தனம் கம்சனுக்கு கொடுத்த சந்தனத்தை கொடுத்தான். அதை 2 பேரும் பூசிக்கொண்டார்கள். பூசிக்கொண்டவுடனே கேட்டவுடனே கொடுத்தாலேவோ, அந்த சலவை தொழிலாளி மாதிரி மூர்க்கத்தரம் பண்ணலை, இவளுக்கு தான் அருள் செய்ய வேண்டுமே, என்ன செய்யலாம், இவளையும் கூணலாக இருக்கட்டும், நேரம் இருக்கட்டுமே என்று அவளுடைய கால் மேல் தன் காலை வைத்து அவளுடைய மூவாக்கட்டையில் கையை வைத்து இப்படி தூக்கினா 3 கோணல் போய் ஸ்ட்ரைட்டாக பேரழி ஆகிட்டான். அண்ணா பேரழி ஆகிட்டா பார், இவளுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு, போயிட்டு வாம்மா. சுவாமி நியாயமா? கழுவியாக இருந்த குமராக்கிட்டே நான் கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. பகவான் சொன்ன, அவசியம் பண்ணிக்கிறேன், இப்போது ராஜகாரியத்தை முடிச்சுட்டு நான் உனக்கு வந்து உன் வீட்டிலே அனுகிரகம் செய்கிறேன், உன் கணவனாக இருக்கிறேன் என்று என் பெருமான் சொன்னேன். இந்த வரலாறு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆனால் குஜைக்கு அவன் கொடுத்த யௌவனம் பெறப்பட்டது தேவலோகத்து யௌவனத்தை விட உயர்ந்தது. தேவலோகத்து யௌவனம் 3 ஸ்டேஜிலே இருக்குமா. சின்ன குழந்தை டீனேஜ், அதுக்கப்புறம் 25 வயசாகிட்டுனா எப்பொழுதும் அதே லெவலில் இருப்பான். அந்த குப்ஜை அப்படியே தான் எல்லா நாளும் இருந்தா. திரிவக்ரா போய் ஏகவக்ரா வக்ரமே இல்லாமல் போய் அவ்வளோ பேரழகியாக இருந்தாள். அந்த அனுகிரகம் பண்ணின உடனே வீட்டுக்கு வானவளுக்கு வரேன்னு சொல்லிட்டான் பகவான். அதை பார்த்து பரவசப்பட்டான் பலராமன். அப்போது திருவக்கரைக்கு போயிட்டுவான் விடை கொடுத்து அந்த சந்தனத்தை பூசிக்கொண்டு எம்பெருமான் குப்ஜைக்கு நல்ல யௌவனத்தை அருளி விட்டு தன் யாத்திரையை தொடரும். அதை தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள். இதற்கு வாய்ப்பாட்டு ஸ்லோகம்.
परिवक्रात् त्रिदशानां सा दशां दत्वापचन्दनं मधुरायां गन्धदायत् कुब्जायं वरदायकः. அப்படி மதுரையிலே சந்தனம் கொடுத்தவளுக்கு எம்பெருமான் யௌவனத்தை கொடுத்தார். மதுரை என்பதில் ஒரு அழகு இருக்கு. தெற்கு மதுரையில் கூட ஒரு நிகழ்ச்சி இருந்தது. தெற்கு மதுரையில் ஒரு பக்தர் இருந்தார். அப்போ களப்பிரர்கள் என்று ஆட்சி காலம், இருண்ட கால தமிழகத்தில் அவர்கள் வைதிக மதத்தை ஏற்கவில்லை களப்பிரர்கள். அதனால் பல இன்னல்கள் நடந்து கொண்டது நாட்டில். மீனாட்சி அம்மனுக்கும் ஆலவாய் அழகனுக்கும் சந்தனம் தேய்ச்சிருந்தார் ஒருத்தர். அவருடைய சந்தனக்கடையை பிடிட்டு போயிட்டார்கள். அப்படின்னார். உடனே சந்தனம் உங்கள் சாமிக்கு தன் கையாலே சந்தனக்கட்டையை தேய்ச்சி தேய்ச்சி சந்தனத்தை எடுத்து சோமந்துர கடவுளுக்கும் மீனாட்சிக்கும் கொடுத்தார் அவர். இதுக்கு பதில் ஏதாவது கொடுக்கணும். எங்கள் அண்ணன் சந்தனம் கொடுக்குற பேரழி ஆக்கினான். இவளை என்ன பண்ண போறீர்கள்? பேரரசன் ஆக்கிறேன்னார் பரமேஸ்வரன். மறுநாளை காலத்தால் பாண்டியராஜா மாண்டு போனான். அவனுக்கு குழந்தைகள் இல்லை, அவனை தாயாதிகளும் இல்லை. பாண்டிய மன்னன் இல்லாத போது என்ன செய்வது? மக்கள் வழக்கம் பட்டத்தை யானைக்கிட்ட ஒரு மாலையை கொடுத்து ஊர்வலம் போக சொல்லுவாங்க. அந்த யானை யார் தலையில் மாலை போடுறதோ அவர் ராஜா. அந்த மாதிரி நேற்று வரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சந்தனம் தேய்ச்சிட்டு சந்தனக்கட்டையை கூட திருட்டு போனதுனால கையால் சந்தனம் தேய்ச்சி ரத்தம் சொட்டு நிற்கக்கூடிய அந்த அடியவர் என்ன சத்தம்னு கோயிலை விட்டு வெளில வந்து பார்த்தார். ஒரே பட்டத்து யானை கையில் மாலையோடு போகிறது. அப்படி நேரம் வந்து அவர் கைத்தில் மாலையை போட்டு ஒரு சந்தனம் சேர்த்து கொடுத்தால் அவ்வளோ பெருமையாக சிவபெருமானுக்கு. நாராயணன் அலங்கார பிரியர், அவனுக்கு சந்தனம் சேர்த்து கொடுத்தா அவ்வளோ புகழ். அதனால தான் அந்த குப்ஜைக்கு அவ்வளோ பேர். அழகான வடிவம் கிடைச்சது, செல்வம் கிடைச்சது, அறிவு கிடைச்சது. அவள் பிள்ளை பாஞ்சராத்திராக முதல்வன் ஆகிறான். இதையெல்லாம் மனசில் வச்சுக்குங்கள். இப்படி எம்பெருமானுக்கு குப்ஜா யௌவன தாயகன் என்பதாக திருநாம். இதற்கு தமிழ் சந்தன சாத்து சாத்திய முக்கூழல் முதிய கூனிக்கு குன்றா இளமை அளித்தான். அதனால் கண்ணன் நாமம் குப்ஜா யௌவன தாயகனாம். எங்கே என்னுடன் கலந்து சொல்லுங்கள். குப்ஜா யௌவன தாயகாய நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.